ரொம்ப கமிட்மெண்ட்டும் அதிகமாக இருக்கிற ஒரு ஏஜ் குரூப். ஏன் அப்படின்னா நம்மளோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஹவுசிங் லோனாக இருக்கட்டும், கார் லோனாக இருக்கட்டும், இதெல்லாமே ஒரு கமிட்மெண்ட்டாக எடுத்து இஎம்ஐ பேர்டனும் இருக்கக்கூடிய ஒரு ஏஜ் பேண்டில் இருப்பீங்க. ஸோ இப்படி இருக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக வந்து பார்த்தோன்னா 1 லட்சம் ரூபாய் வரும். ஸோ 1 லட்சம் ரூபாய் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் சேவ் பண்ணணும். அதையும் டிவைடட் பை 12 போட்டு 4% மட்டும் தான் ஒரு வருஷத்துக்கு விட்ரா பண்ணணும் அப்படிங்கிறது. இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அடுத்து இந்த ஏஜ் பேண்ட்லேயே உங்களோட வில் இருக்கட்டும், தென் அதே மாதிரி நாமினேஷன் அப்டேஷனா இருக்கட்டும், இதெல்லாம் நீங்க ப்ராப்பரா பண்ணிருக்கீங்களா அப்படிங்கறத ஒரு தடவை செக் பண்ணுங்க. சோ அதுக்குள்ள உங்ககிட்ட என்னெல்லாம் லோன்ஸ் இருக்கோ அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ண பாருங்க. பர்சனல் லோன், கார் லோன், ஹோம் லோன், இந்த மாதிரி நிறைய இருக்கும். இதுல ஹை இன்ட்ரெஸ்ட் லோன் எதெல்லாம் இருக்குன்னு பாருங்க. கிரெடிட் கார்டு, பர்சனல் லோன்லாம் உங்களுக்கு ஹை இன்ட்ரெஸ்ட்ல இருக்கும். முதல்ல அதெல்லாம். கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். DVR Garden Signature Living T நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டிமார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955518814. நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். நான் ஆர்த்தி ஸ்ரீனிவாசன். உங்களோட ஏஜ் குரூப் 45 to 55ல இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஆல்ரெடி நம்ம 25 to 35 ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்க, தென் 35 to 45 ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்க எல்லாம் அவங்களோட ஃபினான்ஷியல் டிசிஷன்ஸ்ல எதெல்லாம் ப்ரையாரிட்டி லிஸ்ட்ல வைக்கணும், எப்படி மணியை ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோல பார்த்தோம். ஸோ இந்த வீடியோல ஸ்பெஷலா 45 to 55 ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்க அவங்களோட மணியை எப்படி ஹேண்டில் பண்றது, அவங்களோட ஃபினான்ஷியல் டிசிஷன்ஸ்ல ப்ரையாரிட்டி லிஸ்ட்ல எதை பாஸ் பண்ணி இப்ப எதெல்லாம் கவனிக்கணும் அப்படிங்கறது தான் டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்த ஏஜ் பேண்ட்ல இருக்கிறவங்க ரிட்டையர்மெண்ட்டுக்காக என்ன பண்றது, குழந்தைங்களோட படிப்பு அடுத்து இருக்கே, மேரேஜ் இருக்கே அப்படின்னு யோசிக்கிற ஒரு ஏஜ் குரூப்ல இருப்பீங்க. அதே மாதிரி ரொம்ப கமிட்மெண்ட்டும் அதிகமா இருக்கிற ஒரு ஏஜ் குரூப். ஏன் அப்படின்னா நம்மளோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஹவுசிங் லோனா இருக்கட்டும், கார் லோனா இருக்கட்டும், இதெல்லாமே ஒரு கமிட்மெண்ட்டா எடுத்து இஎம்ஐ பேர்டனும் இருக்கக்கூடிய ஒரு ஏஜ் பேண்ட்ல இருப்பீங்க. ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம எதெல்லாம் பண்ணணும் கிளியரா நம்ம தெரிஞ்சுப்போம். எப்பவுமே ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட்னு சொல்லணும். ஸோ எமர்ஜென்சி ஃபண்டை நீங்க டபுள் செக் பண்ணுங்க. 25 ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்களுக்கும் இதே விஷயத்தை தான் நீங்க கிரியேட் பண்ண ஆரம்பிங்க அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த ஏஜ் பேண்ட்ல இருக்கிறவங்க எமர்ஜென்சி ஃபண்டை பியூரா எமர்ஜென்சிக்காக மட்டும்தான் நம்ம யூஸ் பண்றோமா அப்படிங்கறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு மாசம் எவ்வளவு எக்ஸ்பென்சஸ் ஆகுதோ, ஒரு 50,000 ஒரு மந்த்லி எக்ஸ்பென்சஸா இருக்கு அப்படின்னா 6 மாசத்தோடுது, அதாவது ஒரு 3 லட்சம் ரூபாயை ஒரு சம் அமௌண்ட்டை நீங்க சேவிங்ஸ்லேயே வச்சுக்கிட்டு மிச்சத்தை வந்து ஒரு லிக்விட் ஃபண்ட்லயோ இல்ல டெட் ஃபண்ட்லயோ நீங்க வந்து அதை பார்க் பண்ணிட்டு எப்ப வேணுமோ எமர்ஜென்சிக்காக அதுல இருந்து எடுக்கிறாப்ல நீங்க வச்சுக்கணும். இன்னொன்னு அதை தேவையில்லாம நம்ம போய் எடுக்கக்கூடாது. அது இருக்கே அப்படிங்கறதுக்காக நம்ம போய் அதை எடுத்து செலவு பண்ணணும் அப்படின்னு யோசிக்காம ஒன்லி ஃபார் எமர்ஜென்சி பர்பஸ்க்காக அதை நம்ம ப்ராப்பரா மெயின்டைன் பண்றோமா அப்படிங்கறதையும் பார்க்கணும். ஏன்னா இந்த ஏஜ் பேண்ட்ல இருக்கிறவங்களுக்கு இப்போ எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஸோ அதுக்கேத்தாப்ல அந்த எமர்ஜென்சி ஃபண்டையும் அவங்க இன்னும் கொஞ்சம் பில் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கறத ரீசெக் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது விஷயம், இன்சூரன்ஸ் கவரேஜ் அவங்களுக்கு ஆப்டா கரெக்டா எடுத்திருக்காங்களா அப்படிங்கறதையும் நீங்க செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ப்ராப்பரான கவரேஜ் இருக்கா, உங்களோட ஆனுவல் இன்கம்ல ஒரு 10 டைம்ஸ் 15 டைம்ஸ் 20 டைம்ஸ் வந்து உங்களுக்கு அந்த இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபேமிலி எல்லாருக்குமே ஹெல்த் இன்சூரன்ஸ்ங்கிறத எடுத்திருக்கீங்களா அப்படிங்கறதையும் ப்ராப்பரா செக் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா இந்த 45 to 55 ஏஜ்ல இருக்கிறவங்க இந்த டைம்ல பிபிஓ, சுகரோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிசீஸ் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் பிரீமியமும் அதிகமாகும். சில பேருக்கு ஹெல்த் இன்சூரன்ஸே கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு கூட வரும். சோ நம்ம நல்லா இருக்கும்போது கண்டிப்பா ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டிப்பா நம்ம எடுத்துக்கணும். நீங்க எல்லாம் சொல்லுவீங்க எங்களுக்கு ஆஃபீஸ்லயே இருக்கு, குரூப் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கோம், சோ அதுவே கவரேஜ் இருக்கு அப்படின்னு. தேவைப்பட்டா நீங்க டாப் அப் இன்சூரன்ஸும் நீங்க எடுத்துக்கலாம். உங்களுக்கு அடிக்குவேட்டான ஹெல்த் இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்கா, அதுல கிரிட்டிக்கல் இல்னஸ் தான் கவர் ஆயிருக்கா அப்படிங்கறதையும் ஒரு தடவை ரிவ்யூ பண்ணுங்க. உங்களோட இன்சூரன்ஸ் தென் ஹெல்த் இன்சூரன்ஸையும் இப்ப ரிவ்யூ பண்ண வேண்டிய ஒரு ஸ்டேஜ். மூணாவது விஷயம், குழந்தைங்களோட ஒரு மேரேஜா இருக்கட்டும் இல்ல ஹையர் ஸ்டடீஸா இருக்கட்டும், இந்த ஏஜ் குரூப்ல உங்களால அதை ஃபைனலைஸ் பண்ண முடியும். எவ்வளவு அமௌண்ட் தேவைப்படும், என்ன படிக்க போறாங்க அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வியூ இருக்கும். ஸோ அதை வந்து இந்த ஏஜ்ல நீங்க இப்போ நீங்க ஃபைனலைஸ் பண்ணுங்க. இப்போ 45 ஏஜ் குரூப்ல இருக்கீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 5 வருஷம் நமக்கு டைம் இருக்கு அப்படிங்கும்போது ஸ்கூல் எஜுகேஷன், அதாவது ஹையர் எஜுகேஷன், ஸ்கூல் முடிச்சு காலேஜ் சேர்க்கும் போது ஹையர் எஜுகேஷனுக்காக ஒரு அடிக்வேட்டா ஒரு அமௌண்ட் இருக்கா அப்படிங்கறத ரீசெக் பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா இப்பவும் டைம் இருக்கு, அதை ப்ராப்பரா பண்ணுங்க. இதுவே ஒரு 55ல இருக்கீங்க அப்படின்னா குழந்தைங்க என்ன படிக்க போறாங்க அப்படிங்கறதுல இப்போ ஒரு தெளிவான வியூ இருக்கும். நம்ம கிட்ட அடிக்வேட்டா இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணுங்க.
அதே மாதிரி மேரேஜுக்கு எவ்வளவு தேவை அப்படிங்கறத கிளியரா போடுங்க. அதே மாதிரி அதுல இன்ஃப்ளேஷனையும் ஆட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு சிம்பிள் ஃபார்முலா சொல்றேன் பாருங்க. கோல் அமௌண்ட் வச்சுக்கோங்க டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ். இப்போ உங்களுக்கு 5 வருஷம் கழிச்சு உங்களுக்கு ஒரு 5 லட்ச ரூபாய் தேவைப்படுது அப்படின்னா 5 lakhs டிவைடட் பை 5 உங்களுக்கு கரெக்டா வந்து பார்த்தோம்னா 1 லட்சம் ரூபாய் வரும். ஸோ 1 லட்ச ரூபாய் ஒரு வருஷத்துக்கு நீங்க சேவ் பண்ணணும். அதையும் டிவைடட் பை 12 போட்டு உங்களால மந்த்லி எவ்வளோ எஸ்ஐபி நீங்க பண்ணணும் அப்படிங்கறதையும் உங்களால ஒரு கிளியரா இந்த ஏஜ் குரூப்ல உங்களால அதை கண்டுபிடிக்க முடியும். ஸோ கோல் அமௌண்ட் என்ன அப்படிங்கறத ஃபைனலைஸ் பண்ணி அதுக்கு நீங்க என்ன ஸ்டெப் எடுக்கணும் அப்படிங்கறத நீங்க பாருங்க. உங்களுக்கு 5 வருஷத்துக்கு மேல டைம் இருக்கு அப்படின்னா ஒரு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒரு எஸ்ஐபி மாதிரி மந்த்லி பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு ஒரு 3 வருஷம் தான் டைம் இருக்கு, 2 வருஷம் தான் டைம் இருக்கு அப்படின்னா ஒரு டெட் ஃபண்ட்லயோ இல்ல ஹைபிரிட் ஃபண்ட்லயோ ஒரு எஸ்ஐபி மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்க. சோ இந்த ஏஜ் குரூப்ல நீங்க இத ப்ராப்பரா பண்ணுங்க. அடுத்து ஹோம் லோன் தென் டெட் இதெல்லாம் வந்து நீங்க கிளியர் பண்ணணும். உங்களோட ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் அதை அப்படியே கூட்டிட்டு போயிட்டே இருக்காதீங்க. ஒரு சர்டைன் ஏஜ் ஒரு 45 to 55 இருக்கீங்க அப்படின்னா நியரிங் ரிட்டையர்மெண்ட் நம்ம சொல்லுவோம் அந்த 55க்கு அப்புறம். சோ அதுக்குள்ள உங்ககிட்ட என்னெல்லாம் லோன்ஸ் இருக்கோ அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ண பாருங்க. பர்சனல் லோன், கார் லோன், ஹோம் லோன் இந்த மாதிரி நிறைய இருக்கும். இதுல ஹை இன்ட்ரெஸ்ட் லோன் எதெல்லாம் இருக்குன்னு பாருங்க. கிரெடிட் கார்டு, பர்சனல் லோன்லாம் உங்களுக்கு ஹை இன்ட்ரெஸ்ட்ல இருக்கும். முதல்ல அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா ஹோம் லோனோ வெஹிக்கிள் லோனோ அதெல்லாம் ப்ராப்பரா உங்களுக்கு அந்த 55க்குள்ள உங்களால எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ண முடியுமா அப்படிங்கறதையும் கிளியரா பார்த்து அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படிங்கறத பண்ணுங்க. உங்களோட கரெக்டான ரிட்டையர்மெண்டோட உங்களுக்கு அமௌண்ட் எவ்வளோ, அந்த கார்பஸ் எவ்வளோ தேவை அப்படிங்கறத இன்ஃப்ளேஷனோட ப்ராப்பரா நீங்க பிளான் பண்ணுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு மாசம் ஒரு 50,000 ரூபாய் உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா ஒரு இன்ஃப்ளேஷன் ஒரு 6% நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னா ஒரு 15 இயர்ஸ் அதாவது உங்களுக்கு வந்து ஒரு ஏஜ் 60 ஆகும்போது உங்களுக்கு மாசம் 1,20,000 ரூபாய் இருக்கணும். இன்ஃப்ளேஷனையும் நம்ம கால்குலேட் பண்ணி பண்ணோம் அப்படின்னா இதுவே ஒரு 25 இயர்ஸ் ரிட்டையர்மெண்ட்டுக்கு இருக்கு அப்படின்னா உங்களோட கார்பஸ் ஒரு 3 ல இருந்து 4 கோடி ரூபாய் உங்களுக்கு தேவை. 4% வித்ட்ராவல் ரூல் அப்படிங்கறதும் இருக்கு. அதாவது உங்களோட ரிட்டையர்மெண்ட் கார்பஸ்ல 4% மட்டும் தான் ஒரு வருஷத்துக்கு வித்ட்ரா பண்ணணும் அப்படிங்கிறது. இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ரிட்டையர்மெண்ட் லைஃப்லயும் உங்க கார்பஸை இன்னும் பில் பண்ண ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி கார்பஸ் சீக்கிரம் தீந்து போகாமலும் இருக்கும். ஏன்னா இப்ப இருக்கிற ரீசன்ட் ரிப்போர்ட்டை பார்த்தோம் அப்படின்னா ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 10 to 15 இயர்ஸ்லயே இருக்கிற டோட்டல் கார்பஸ்மே நிறைய பேருக்கு ஃபுல்லாவே காலி ஆயிடுது. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட அமௌண்ட் இல்ல, ஒரு சர்வைவல்காக இன்னொரு செகண்ட் இன்கம்காக வேற ஏதாவது ஒரு வேலை பார்க்குற சிச்சுவேஷன்ல இருக்கு அப்படிங்கிறப்பலாம் இப்ப இந்தியன் ரிப்போர்ட்ஸ் இருக்கு. ஸோ இது மாதிரி எல்லாம் நம்ம ஃபினான்ஷியல் கிரைசிஸ் இந்த மாதிரி மாட்டிக்க கூடாது அப்படின்னா நம்ம கிட்ட எவ்வளவு கார்பஸ் இருக்கணும் அப்படிங்கறதையும் இந்த ஏஜ் குரூப்ல கரெக்டா அதை பிளான் பண்ணுங்க. எவ்வளவு எக்ஸ்பென்சஸ் இருக்கு, ஒரு 15 வருஷம் ரிட்டையர்மெண்ட் ஆக போறோம் அப்படின்னா அதுல உங்களுக்கு கரெக்டா 6% இன்ஃப்ளேஷனையும் ஆட் பண்ணி உங்களோட கரெக்டான கார்பஸ் என்ன அப்படிங்கறத ப்ராப்பரா கால்குலேட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது அசெட் அலோகேஷன். அசெட் அலோகேஷனை இப்ப ரீபேலன்ஸ் பண்றது ரொம்ப முக்கியம். நார்மலா ஏஜ் கிரைட்டீரியா வைஸ் பார்த்தோம்னா ஈக்விட்டில நிறைய எக்ஸ்போஷர், தென் அதுக்கப்புறம் டெட்ல கம்மியா இந்த மாதிரி எல்லாம் நிறைய ஆப்ஷன்ஸ் நம்ம பண்ணிருப்போம் இல்லையா. சோ இப்போ நம்ம கிட்ட என்னெல்லாம் அசெட்ஸ் இருக்கு, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்னெல்லாம் பண்ணிருக்கோம், சோ எல்லாத்தையுமே நீங்க ரீபேலன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு ஸ்டேஜ்ல நீங்க இருப்பீங்க. சோ ஈக்விட்டில எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம், டெட்ல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத கால்குலேட் பண்ணுங்க. மேக்ஸிமம் 50-50 அந்த மாதிரி இருக்கிறதா பாத்துக்கோங்க. ஒரு 45ல இருந்து ஒரு 55 ஏஜ்க்குள்ள வரும்போது கரெக்டா 55ல நீங்க ரீச் ஆகும்போது 50% ஈக்விட்டில 50% டெட்ல இந்த மாதிரி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மார்க்கெட் நல்லா இருக்கும்போது நீங்க ஈக்விட்டில இருந்து நீங்க வித்ட்ரா பண்ணிக்கலாம். மார்க்கெட் இறங்கிட்டு இருக்கு அப்படின்னா நீங்க டெட்ல இருந்து நீங்க அதுல இருந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கன்விக்ஷன் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல ஈக்விட்டில 60 டெட்ல 40 அப்படியும் வச்சுக்கலாம். நான் ரொம்ப அதிகமா ஈக்விட்டில எக்ஸ்போஷர் வச்சுக்க விரும்பல அப்படின்னா ஒரு 20% ஈக்விட்டில 80% டெட்ல கூட நீங்க வச்சுக்கலாம். இது இண்டிவிஜுவல் வைஸ் அவங்களோட ரிஸ்க் அப்பிடைட் வைஸ் இது அவங்களுக்கு மாறும். பட் இப்போ அசெட் அலோகேஷனை ரீபேலன்ஸ் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அடுத்து பாசிவ் இன்கம் சோர்சஸ் எங்கெல்லாம் இருக்கு, நம்மளால இன்னும் அடுத்து செகண்ட் இன்கம் மாதிரி பாசிவா நம்ம ஏதோ கொஞ்சமா வேலை பார்த்தா போதும் மத்த எல்லாத்துல இருந்தும் நமக்காக இன்னொரு செகண்ட் இன்கம் வந்துட்டு இருக்கணும், அது எப்படி எல்லாம் நம்ம கொண்டு வரலாம், எந்த வழியில எல்லாம் வரலாம் அப்படிங்கறத நீங்க பார்க்கணும். இந்த ஏஜ்ல கண்டிப்பா செகண்ட் இன்கம் அப்படிங்கறத நம்ம இப்ப கிரியேட் பண்ணியே ஆகணும். ஏதாவது ஒரு டிவிடெண்ட் ஸ்டாக்கா இருக்கலாம், இல்லனா ரெண்டல் இன்கமா இருக்கலாம். நீங்க ரிட்ஸ்ல கூட இன்வெஸ்ட் பண்ணிருக்கலாம், இல்ல செகண்ட் ப்ராப்பர்ட்டியா கூட இருக்கலாம். ரெண்டல் இன்கம், டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ், தென் சீனியர் சிட்டிசன் ஸ்கீம்ஸா இருக்கலாம், ராயல்ட்டியா இருக்கலாம். சோ இந்த மாதிரி நம்மளோட ஸ்கில்ஸ் என்ன, அது கூடவே ஒரு ஸ்மால் எஃபோர்ட் அதையும் நம்ம போட்டோம் அப்படின்னா ஒரு லைஃப் லாங் நம்மளோட இன்கம் வந்து இன்னொரு பாசிவ் இன்கம் கிரியேட் பண்ண முடியுமா அப்படிங்கறதையும் நீங்க அதை கிளியரா செக் பண்ணுங்க. இந்த ஏஜ்ல அதை பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். அடுத்து டாக்ஸ் பிளானிங்கையும் நீங்க ஸ்மார்ட்டா பண்ணணும். அசெட் அலோகேஷன், ரீபேலன்சிங் இதெல்லாம் நீங்க பண்ண வேண்டியது உண்மை. அதே மாதிரி நீங்க அதை ஈக்விட்டில இருந்து டெட்டுக்கு மாத்துறதோ இல்ல டெட்ல இருந்து ஈக்விட்டிக்கு மாத்துறதோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது கேபிட்டல் கெயின் ஏதாவது வருமா, இன்வெஸ்ட்மெண்ட் ஓரியன்டா உங்களுக்கு செகண்ட் இன்கம் வரும்போது அதுக்கு எவ்வளவு டாக்ஸேஷன் வரப்போகுது, இல்ல ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு வர அமௌண்ட்டுக்கு நீங்க எவ்வளவு டாக்ஸ் பே பண்றாப்ல இருக்கும், இந்த மாதிரியான டாக்ஸ் கால்குலேஷன், டாக்ஸ் பிளானிங் கண்டிப்பா நீங்க இப்ப முன்னாடியே பண்றது ரொம்ப நல்லது. அடுத்து இந்த ஏஜ் பேண்ட்லயே உங்களோட
உங்களோட வில் இருக்கட்டும், தென் அதே மாதிரி நாமினேஷன் அப்டேஷனா இருக்கட்டும், இதெல்லாம் நீங்க ப்ராப்பரா பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கறத ஒரு தடவை செக் பண்ணுங்க. ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸா இருக்கலாம், இல்ல பேங்க் அக்கௌண்டா இருக்கலாம், எஃப்டியா இருக்கலாம், இதெல்லாம் இன்சூரன்ஸா இருக்கலாம், அதெல்லாம் ப்ராப்பரா நீங்க நாமினியை டிக்ளேர் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு பாருங்க. அப்படி இல்லை அப்படின்னா நாமினியை ரெஜிஸ்டர் பண்ணுங்க. தென் ஒரு வீக்கெண்ட்ல உட்காந்து உங்ககிட்ட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறத எல்லாத்தையுமே ஒரு சார்ட் அவுட் பண்ணி ஒரு ஃபைல்ல டீடைல்டா வச்சுட்டு அந்த எங்க இருக்கு அப்படிங்கறதையும் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் முக்கியமான விஷயம், உங்களோட யூபிஐயா இருக்கட்டும் இல்ல வாலெட்டா இருக்கட்டும், அந்த பத்தின டீடைல்ஸ், அந்த பாஸ்வேர்ட் டீடைல்ஸ், இது எல்லாத்தையும் உங்க ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இது இந்த ஏஜ்ல கண்டிப்பா நீங்க பண்ணணும். ஃபைனலா ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, இது வந்து ஒரு டயலாக் கிடையாது, இதுவும் ஒரு ஃபினான்ஷியல் ட்ரூத் தான். ஸோ உங்களுக்கு தேவையான அந்த டெய்லி 30 minutes வாக்கா இருக்கலாம், தென் ஆனுவல் ஹெல்த் செக்அப்பா இருக்கலாம், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் உங்களோட ஹாபிஸா இருக்கலாம், இல்ல மெடிடேஷனா இருக்கலாம், இதெல்லாம் நீங்க ப்ராப்பரா பண்ணுங்க. உங்களோட ஹெல்த்துக்கு நீங்க இந்த டைம்ல இன்னும் கொஞ்சம் கான்ஷியஸா இன்னும் கொஞ்சம் டைம் கொடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு ஃபினான்ஷியல் ரிலேட்டடா எமர்ஜென்சி ஃபண்ட் கிரியேட் பண்றதா இருக்கலாம், இன்சூரன்ஸ் ரிவ்யூ பண்றதா இருக்கலாம், அசெட் அலோகேஷனை ரீபேலன்ஸ் பண்றதா இருக்கலாம், தென் ஒரு கோல் ஓரியன்டா குழந்தைங்களோட படிப்புக்கோ கல்யாணத்துக்கோ பிளான் பண்றதா இருக்கலாம், பாசிவ் இன்கமா இருக்கலாம், இல்ல டாக்ஸ் பிளானிங்கா இருக்கலாம், இல்ல நாமினேஷன் அப்டேட்டா இருக்கலாம், இல்லனா உங்களோட ஹெல்த் பத்தின, அதாவது ஹெல்த் இன்சூரன்ஸ் பத்தின டீடைலா இருக்கலாம். இந்த மாதிரி ஃபினான்ஷியல் ரிலேட்டடான டீடைல்ஸ்க்கு எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. நீங்க இப்ப ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு ஃபினான்ஷியல் சேலஞ்ச் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.